பாலான குருவுக்கும், நம்ம ஹீரோயினான சிசியான நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு போட்டி மாரி நடக்க போகுது. வாங்க அடுத்த சீன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்தது அந்த பார்ட்டி நடக்க போற இடத்த தான் காமிக்கிறாங்க. அங்க நம்ம செஃப் பாலா வந்திருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க. அதில கொஞ்சம் அதிசயமா, ஆச்சரியமா என்னன்னா, நம்ம ஹீரோவும் வந்திருக்காங்க. நம்ம பிசினஸ் மேன தான் நம்ம ஹீரோவ கூட்டு வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. நம்ப எடுத்தோனே அதில அ அந்த பார்ட்டிக்கு வந்தவங்க என்ன சொல்றாங்க அப்டின்னா, பார்ட்டிக்கு வந்த அந்த மேடம் மில்கிங்கிற அந்த செலிபிரிட்டி என்ன சொல்றாங்க அப்டின்னா, 2 பேருமே நல்லா சமைப்பீங்கன்னு தெரியும். 2 பேருமே சமைங்க. எங்களுக்கு சேர்ந்து சமைச்சு தாங்கங்கிற மாரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட்டு ஹீரோயின் ஒரு டிஷ் வந்து இப்பலாம் நெறைய டிஷ்ஷ புதுசு புதுசா சமைக்க கத்துக்கிட்டாங்க. ஒரு டிஷ் புதுசான ஒரு டிஷ்ஷஸ சமைச்சு அவங்களுக்கு குடுக்குறாங்க. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து ரொம்ப சூப்பரா இருக்கு, சுவையா இருக்குன்னு சொல்லி எல்லாம் விரும்பி ரசிச்சு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ப செஃப் பால் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய மாட்ட மேலருந்து கீழ இறக்குறாரு. இறக்கி அதில தீய பத்த விட்டு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரஸ் ஷோ காமிச்சு, பிரசன்டேஷன் காமிச்சு, அத சமைச்சு குடுத்து செலிபிரிட்டிக்கு மத்தவங்களுக்கெல்லாம் தராங்க. அதான் சமைச்சு சாப்பிட்டு எல்லாருமே மெய்மறந்து ரொம்ப வெறித்தனமா, பயங்கரமா எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலி ரெசிபியான அந்த கிரை பேபி நூடுல்ஸ் சமைச்சு குடுக்குறாங்க. இந்த நூடுல்ஸ் வந்து ஒரு வித் லவ்வோட எங்க கிராண்ட்மா செஞ்சு குடுத்தது. இது எங்களோட ஃபேமிலி ஃபேவரைட்ங்கிற மாரி குடுக்குறாங்க. அந்த நூடுல்ஸ எல்லாரும் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதையும் எல்லாரும் விரும்பி விரும்பி ரசிச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்ப சாப்பிட்டு இருக்கும்போது நம்ம செஃப் பால் அடுத்த டிஷ்ஷ காமிக்கிறாரு. அவரு வந்து ஒரு சூப்ப வந்து ரெடி பண்ணி ஊத்தி குடிக்கிறாரு. பார்க்கறதுக்கு வெறும் தண்ணி மாரி தான் இருக்கு. அந்த சூப்பர் எடுத்து குடுக்குறாரு. அந்த சூப்ப குடிச்சோனே அவங்க அதுக்கப்புறம் அதையும் எல்லாரும் மெய்மறந்து அதையும் பயங்கரமா குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செஃப் பால் வந்து அவரு குடிச்சிட்டு இருக்கும்போது வந்து நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க. "ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நெனச்சியா? நான் தான் எப்பவுமே ஒரு பெரிய செஃப். என்ன ஜெயிக்க முடியாது என்னைக்குமே." ங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து ஒரு போட்டி மாரி இல்ல. பட் இருந்தாலும் செஃப் பால் வந்து ஒரு ஃபர்ஸ்ட்லாம் எடுத்துட்டு ஒரு போட்டி மாரி சொல்லிட்டே இருக்காரு. ஏன்னா, இவங்க மைண்ட்ல எப்பயுமே நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். செஃப் பால் தான் டாப். நான் தான் ஒரு ஃபேமஸ். நான் இது பண்ணாலுமே நல்லா இருக்குங்கிற மாரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேங்கிற மாரி செஃப் பால் வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மாரி டைம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் உள்ள வருவாங்க. வந்து செஃப் பால அரெஸ்ட் பண்ணுவாங்க. செஃப் பாலுக்கு எதுவுமே புரியாது. ஹீரோயினுக்குமே புரியாது. ஏன் அரெஸ்ட் பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் எல்லாத்தோட மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்திருக்கும். ஏன்னா, இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு ரேரான பேட்ஸ்லாம் சுட்டு சமைச்சிருப்பாங்க. அந்த